நீண்ட இடைவேளைக்கு பிறகுங்க பட்டுக்கோட்டை வந்திருக்கோம். பட்டுக்கோட்டையில் லட்சுமி காசில் லோ பட்ஜெட் கேட்டகரியும் மிடில் பட்ஜெட் கேட்டகரிலையும் சரி நம்ம எப்போதுமே பட்டுக்கோட்டை சொல்லப்போனால் தவிர்க்க முடியாத ஒரு ஷோரூம் தான். அதே மாதிரி பட்டுக்கோட்டையில் இன்றைக்கி இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஓனர்ன்ட்டே டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிறதோட அவர் சொல்லும்போது நல்லாயிருக்கும். இந்த வீடியோவும் நீங்கள் தவறாமல் முழுசாக பாருங்கள். நிறைய கார்களுடைய அணிவகுப்பு இருக்குது. இன்ன கார் இன்ன பட்ஜெட்டில் இருக்குதுன்னு சொல்லி அதோடைய டயத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண விரும்பலை. இப்போ ஃப்ரெண்டில் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரெண்ட்லேயே இவ்வளோ கார்கள் இருக்குன்னா இன்னமும் உள்ள நிறைய கார்கள் இருக்குது. ஸோ வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, நம்புறேன் சூப்பராக இருக்குன்னு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணியிருக்கேன் என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு. வாங்க ஓனர்கிட்டயே இங்கே உள்ள ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இன்டீரியர் எக்ஸ்ட்லாம் கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாச்சு நம்ம ஷோரூம் அப்டேட் போட்டு. ஆமாம், இப்போ நிறைய நியூ கலெக்ஷன் வந்ததுனால தம்பி 2 நாளாக பிடிக்க முடியல. நீ தான் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக. என்னுடைய அன்பு கஸ்டமர் அனைவர்களுக்கும் எனது வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற கார்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபினான்ஸ் கிடைக்குமா எப்படின்னா? இப்போ நம்மள்ட்ட இருக்கிற எல்லா கலெக்ஷனுமே மோஸ்ட்லி ஃபினான்ஸ் உள்ளது தான் வச்சுருக்கோம். ஆரம்பத்தில் லோ பட்ஜெட் வச்சுருந்தோம். இப்போ கொஞ்சம் அது இல்லை, எல்லாமே ஃபினான்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்து. சரிங்கண்ணே, ஒரு காம்படிட்டரான ப்ரைஸ்னா நம்ம இதில் எப்படி இருக்கும்? ரேட்டு கம்மியாக இருக்குமா எப்படி? நம்ம வந்து டீலர் மாரியே கொடுக்கறது இல்லை. கஸ்டமருக்கு வந்து கஸ்டமர்கிட்ட எடுக்கிற மாதிரி நம்மள்ட்ட வந்து எடுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக தான் கொடுக்குறோம். எடுத்த கஸ்டமர் நேராக இங்கே எடுத்தவங்களுக்கு தெரியும் நம்ம ப்ரைஸ் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது. சரிண்ணே, ஃபஸ்ட்டு ஹெக்டர். ஓகேண்ணே. டாப் எண்ட் மாடலு 2019 2 ஓனர் 80,000 கிலோமீட்டர் கம்பெனி ரெக்கார்டு. ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஃபுல் சன்ரூப் வந்துடும். மேலே சன்ரூப் வந்துடும். சன்ரூப் வந்துடும், ஃபுல்லாக சன்ரூப் வந்துடும். எல்லாமே வந்து குரூஸ் கண்ட்ரோல்ஸ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக A to Z இருக்கும் வண்டியில். ஃபுல் ஆப்ஷன் சிஸ்டம். ஆமாம். மோட்டரைஸ் சீட்ஸ் வந்துடுது. இன்சூரன்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதம் இருக்குது. 12,50,000 ரூபா ஐடி வேல்யூ. ஓகேண்ணே, ஐடி வேல்யூக்கு 12,50,000. லோன் ஆப்ஷன் வந்து 11 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும். ஓகேண்ணே. சரிங்கண்ணா, இது என்ன ப்ரைஸ்ண்ணே நீங்கள் கோட் பண்ணுறீங்க? இப்போ 13 ரூபா கோட் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் நேராக வந்தாங்கன்னா நம்ம எவ்வளவு ஃபேவராக பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுக்கும். லோன் வந்து 11 லட்சம் வரைக்கும் நம்மளே அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே. ஆமாம், நேராக வந்து பார்க்கட்டும், வண்டியை ஓட்டி பார்க்கட்டும், நம்ம எந்த அளவுக்கு ஃபேவராக முடியுமோ. 2015க்கு 16 2 ஓனரு பட்டுக்கோட்டை டிவோவில் தான் இருக்குது வண்டி. ஓகேண்ணா. சிக்மா தான், பேசிக் டைப் இது. ஓகே. பெட்ரோல் வண்டி. கிலோ என்னென்ன ஓடி இருக்கும்? கிலோ 36 ரெக்கார்டு. சர்வீஸ் வெறும் 36,000 கிலோமீட்டர் தான் வண்டி. மற்றபடி இன்ஜினு, ஏசி, டயர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே. லோன் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் வரைக்கும் லோனு ஆப்ஷன் இருக்குது. 4 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது. 5 ரூபா கோட் பண்ணியிருக்கோம், பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். வண்டி நம்பர் இப்போ 71 ஃபேன்சி நம்பர். ஆமாம், 5 ரூபா கோட் பண்ணுறீங்களாண்ணே? 5 ரூபா கோட் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் நேராக வந்தாங்கன்னா இன்னும் ஃபேவராக கொடுக்கலாம். ஓகே. இனோவா 2006 28 வரைக்கும் கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸு 10 மாதம் இருக்குது. அப்போ இது டாப் மாடல் 2.5G 190 தான் ஓடி இருக்கு. நல்ல குவாலிட்டியான வண்டி. லோ பட்ஜெட்டு தான். ஃபைனலாக ஒரு 4 ரூபாய்க்கு கொடுத்து. எல்லாம் பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங்கானே? ஆமாம், எல்லாமே 4 பவர் விண்டோ வந்துடும். டச் ஸ்க்ரீனு, ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வச்சிருக்கு. லோ பட்ஜெட்டில் கன்சிடர் பண்ண. ஆமாம், 4 டயரும் ஆவரேஜாக ஒரு 70%. 2006 28 வரைக்கும் கரண்ட்டு. 6 மாதம் இன்சூரன்ஸ், ஃபுல் இன்சூரன்ஸ். ஓனர்னா? செகண்ட் ஓனர். 2 ஓனரில் இருக்கா? 2 ஓனரில் இருக்குது. அதுலேயும் ஏதாச்சும் குறைக்கலாமா? நேராக வந்தால் குறைக்கலாம். அந்த அனுசரிச்சு குறைச்சி 49. ஆமாம். 2006 29 வரைக்கும் கரண்ட்டு. தேர்ட் ஓனர். 3 ஓனர் ஆச்சு. 3 ஓனர் ஆச்சு. 4 டயர் புது டயரு. இன்ஜின், ஏசி எல்லாமே நல்லாயிருக்கும். இது 4 ரூபா தான் கோட் பண்ணியிருக்கோம். என்ன கேட்குறாங்க? 4 ரூபா கேட்குறாங்க. இதுவும் 4 ரூபா. ஆமாம், நேராக வந்தாங்கன்னா ப்ரைஸை குறைச்சிக்கலாம். நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இன்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி ஓட்டி பார்த்தானா? ஓட்டி பார்த்தாங்க. அந்த பட்ஜெட்டை கனெக்ட் பண்ணி கன்சிடர் பண்ணாங்கன்னா இது ஓகே. கலந்துக்கிட்டே வரலாம். நம்ம எந்த அளவுக்கு சீப்பாக கொடுக்க முடியுமோ கொடுப்போம். ஓகேண்ணா. ஹுண்டாய் எக்ஸெண்டா 2017 3 ஓனர் டீசல் வண்டி. டீசல் வண்டி நல்லாயிருக்கும். 1,60,000 ஓடி இருக்கு. ஓகே. இது ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்கலாம். ஒரு 2,60 கொடுத்துடலாம். என்ன மாடல் சொன்னீங்க? 17.
17 260 கொடுக்கலாம். ஆனா மிடில் வேரியன்ட் தான். மிடில் பேசிக் டைப் தான் இது. ஆனா நல்லா இருக்கும் வண்டி. மைலேஜ் 20க்கு மேல கொடுக்கும். கண்டிப்பா டீசல் நல்லா கொடுக்குமே. பரவாயில்ல. 17னா ஃபுல் ஃபைனான்ஸே கிடைக்குமே இதுக்கு? ஃபுல்லா கிடைக்கும். நம்மளே போட்டு கொடுத்தலாம். ஃபுல் ஃபைனான்ஸ் வாங்கிப்போம். ஓகே. ஓனர் எத்தனை சொன்னீங்க? 3 ஓனர். 3 ஓனர். ஓகே ஓகே. ஓனர் தான் இல்ல மைனஸா போயிடுச்சு. ஓனர் மைனஸ். ஓன் போட்டு தானே? ஓன் போட்டு தான். அதான் ஓனர் மட்டும் இதே வந்து 2 ஓனரா இருந்துச்சுன்னா இன்னும் அதோட வேல்யூ இல்ல 17 உங்களுக்கு டாப் மாடல்னா உங்களுக்கு 4 ரூபாய்க்கு மேல விற்கும். ஆமா பரவாயில்ல. பேசிக் டைப் கொடுப்போம். 2000 கொடுக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா அது 3 மாதமா நிக்குது. அதனால ஆஃபர் போட்டுருக்கு. ரைட்ண்ணே சூப்பர்ண்ணே. இதுல எல்லாம் போடுற காசு வீணா போகாது. எடுத்து ஒரு நல்ல ஓட்டினாலே அவங்க பிடி ஓட்டினால நல்லா சம்பாதிக்கலாம். நல்லா மைலேஜ் கொடுக்கும் உங்களுக்கு. லாங் போறதுக்குலாம். ஈக்கோ மாருதி ஈக்கோ 2020 ஒரு ஓனர். நம்ம 49 நம்பர் தான் பட்டுக்கோட்டை நம்பரு. ஆமா 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஏசி டைப்பு. ஏசி வந்துரும். ஏசி அருமையா இருக்கும். எல்லாம் வண்டி அருமையா இருக்கும். அங்கிட்டு வந்துடுறேன். 2 ஏர் பேக்கா சிங்கிள் ஏர் பேக்கா? இது சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். அதானே சிங்கிள் ஏர் பேக்கு. வண்டி ஃபுல்லா கம்பெனி சர்வீஸ்ல இருக்கு. எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாத வண்டி. 2020 22 20 ஒரு ஓனர். நீங்க என்ன பிரைஸ் சொல்ல போறீங்கன்னு எனக்கு ஒரு ஆர்வம் தான். என்ன பிரைஸ் ரொம்ப கம்மியா கொடுப்போம். 450 கொடுப்போம். ஓகே. ஃபுல் இன்சூரன்ஸ் 5 லட்சம் ரூபாய்க்கு ஐடி வேல்யூ இருக்கு. 450 கொடுக்கலாம். 4 ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம். ஓகே 50 ரூபா இருந்தா போதும். ஆமா 4 ரூபா வரைக்கும் லோன் வாங்கலாம். ரைட். இதுவும் எதுவும் அனுசரிச்சு எடுத்துக்கலாமாண்ணே? வரட்டும். அந்த கஸ்டமரை பொறுத்து இருக்கு. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதாச்சும் அதுல இருந்து ஃபேவர் பண்ணி கொடுப்போம். ஓகே. நிறைய பேர் என்னன்னா 1 லட்சத்துல குறைக்கிறாங்க. அது எப்படிண்ணே? அப்படியே ரூபாயில சம்பாதிக்க முடியாது. சின்ன லாபம் தான். இன்ட்ரெஸ்ட்டுக்கு உள்ள லாபம் தான் கிடைக்கும். பெருசா கிடைக்காது. பேரு தான். அவங்களுக்கே தெரியும். அவங்க விசாரிக்காம வர மாட்டாங்க. அதோட விசாரித்தா வருவாங்க. நம்ம பெஸ்டா தான் கொடுத்துக்கலாம். 2015 15 எத்தனை ஓனர்? 2 ஓனர். இது கஸ்டமர் வண்டி தான். அது கஸ்டமர் வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. ஜிடி டீசல் வேரியன்ட். இப்போ ஏன்னா டீசல் வேரியன்ட் நல்ல டிமாண்ட். இப்போ எல்லாமே அந்த பெட்ரோல் வந்து போட முடியலண்ணே. இது மைலேஜ் நல்லா இருக்கும். ஆமா மைலேஜ் ரேஞ்சுக்காண்டி தான் யோசிக்கிறாங்க எல்லாருமே. 24-25 கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் வண்டி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டு மாற முடியல. உண்மை. இது நல்லா இருக்கும் வண்டி. 2 ஓனர் தான். கும்பகோணம் நம்பரு. ஓகேண்ணே. கஸ்டமர் வந்து 5.5 கேட்குறாங்க. நேரா வந்து பார்த்தாங்கன்னா நம்ம அனுசரிச்சு நம்ம எடுத்து கொடுக்கலாம். ஓகேண்ணே. வண்டி என்ன இப்போ ரப்பிங் பாலிஷ் போட்டோம்னா நம்ம படம். ஆமா அதுக்கு நம்ம வண்டி இல்லாதனால போடல. கஸ்டமர் இப்போ எடுக்கிறவங்க கேட்டாங்கன்னா நம்ம போட்டு கொடுக்கலாம். ஓகே. இது சியாஸ் என்ன பெட்ரோல் டீசலானே? சியாஸ் வந்துட்டு பெட்ரோல் தான். டாப் மாடல் ஜெட்எக்ஸ்ஐ ப்ளஸ் ஃபுல் ஸ்டார்ட் எல்லாம் வந்துடும். ஓகேண்ணே. என்னண்ணே 2014 15 2 ஓனர்ல இருக்கு. வண்டி நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள். ஆனா ஒரு 2-3 மந்த்தா நிக்குது. ஆமா அதனால ஆஃபர் கொடுக்குறோம். என்ன ஆஃபர் தரீங்க? 375 கொடுத்துடலாம். 375 கொடுத்துடலாம். கிடைக்காது உங்களுக்கு. ஆமாண்ணே கிடைக்காது. ஃபுல் ஆப்ஷன் வண்டி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாம் குவாலிட்டியா இருக்கு தானே? பாடி லைனிங்னா எல்லாமே அருமையா இருக்கும். செக் பண்ணி தானே எடுக்க போறேன். கண்டிப்பா. ஆமா வந்து பாக்குறவங்க. ஏன்னா இதுக்கு லோன் எவ்வளவு கிடைக்கும்? இதுக்கு லோன் பாத்தீங்கன்னா 450 கிடைக்கும். 450 கிடைக்கும். லோன் வாங்கி கொடுக்கலாம் நம்ம. ஆனா நம்ம 350 ரூபாய் கொடுக்கலாம். இது என்ன சொல்லணும்னா பேப்பர் மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா காசும் வாங்கிக்கிட்டு காரும் வாங்கிட்டு செஞ்சுக்கலாம். அது 1 ரூபா கை காசு தேவையில்லை. ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துடலாம் நம்ம. சூப்பர். அதனால வண்டி ஆஃபர்ல நம்ம சொல்லியிருக்கோம். சியாஸ் பொறுத்தாலே நல்ல வண்டினே. பொதுவா லக்ஸரியா இருக்கும் உங்களுக்கு. ஆமா. இது எவ்வளவு என்ன ஒரு 18-19 கொடுக்குமானா லிட்டருக்கு? 18 கொடுக்கும். 16 to 18. அப்ப நம்ம 15 கன்சிடர் பண்ணலாம். ஆமா அவ்வளவுதான். 15னா பெரிய வண்டி லக்ஸரி வண்டிக்கெல்லாம் ஓகே தான். 15 கொடுக்கும். ஏன்னா லக்ஸரி வெயிட் அதிகம். நல்லா இருக்கேன் இந்த வண்டி. இதுவும் டீசலானே? இது பெட்ரோல். 2011 2 ஓனர். 40,000 கிலோமீட்டர் ரெக்கார்டு. 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் கரண்ட். குவாலிட்டி நல்லா இருக்குண்ணே. உள்ள ஓப்பன் பண்ணலையே. நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள். அதிகம் ஓட்டு இல்லை. 40,000 கிலோமீட்டர் தான். டேஷ்போர்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஒரிஜினாலிட்டியா இருக்கு எல்லாமே. அடிப்பாரெல்லாம் இல்லாத வண்டி. நான் பார்க்கலே தெரியுது அந்த ஒரு ஃபினிஷ். ஓகே நல்லா தான் இருக்குண்ணே. எவ்வளோ ப்ரைஸ் அடிச்சு கம்மியாக கொடுப்போம். எவ்வளோ கேட்குறீங்க? 350 கேட்குறோம். மாடல் இன்னைக்கு 11.
11. ஆனா 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வெறும் 40,000 ரெக்கார்டு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இது 11க்கு 12, 11 லாஸ்ட், 12 ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேண்ணே. 350 கேட்குறோம், கஸ்டமர் நேராக வரும். இந்த குவிட்டு ரெனால்ட் குவிட்டு 2016 RXT டாப் மாடல், 2 ஓனரு, 1,00,000 கிலோமீட்டர் ரெக்கார்டு. 1,00,000 கிலோமீட்டர் 1,00,000 கிலோமீட்டர் ரெக்கார்டு, கம்பெனி ரெக்கார்டு. அப்படின்னா சர்வீஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக இருக்கு. ஆமாம், வண்டி இது நல்லா இருக்கும், இன்டீரியல் எக்ஸ்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே. 2 ரூபா லோன் கிடைக்கும். 16. சரிங்கண்ணா, இதுக்கு எவ்வளோ கேட்குறீங்க? 260 கோட் பண்ணுறோம். நேராக வந்தால் பேசிக்கலாம். 260. ஆமாம், பரவாயில்லண்ணே, எல்லாமே ஓகே தான். வண்டி டயர் எல்லாமே நல்லா இருக்கும். 4 டயருமே ஆவரேஜாக 90%. வண்டி நம்பர் 57525. ஃபேன்ஸ் நம்பர் தான். நம்பர் இருக்குண்ணே. இது என்னண்ணே? ஹோண்டா அமேஸ் 2017 டீசலாண்ணே? டீசல் வேரியன்ட். ஆஹா, டீசல் நல்ல ரேஞ்சு கிடைக்குமாம்ல? அது அருமை, 25 கொடுக்கும் மைலேஜ். அப்படின்னா தாராளமா அது நம்ம லோக்கல் நம்பர், பட்டுக்கோட்டை நம்பர். இதெல்லாம் மிஸ் பண்ணிருந்தா கிடைக்காது. இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 3.5 லட்ச ரூபா ஐடிவிலுக்கு இருக்கு. சிங்கிள் ஓனர் தான். சிங்கிள் ஓனர்ல சிங்கிள் ஓனர். என்ன மாடல் சொன்னீங்கண்ணே? 17 வேரியன்ட் எஸ்ஸா? எஸ். எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி. சிங்கிள் ஓனர்னா நான் இதுக்கு என்ன பிரைஸ் சொல்ல தெரியலையே. 5 ரூபா கோட் பண்ணியிருக்கோம், நேராக பேசிக்கலாம். 5 ரூபா சீப்பாக பண்ணியிருக்கோம். 17 சிங்கிள் ஓனர். ஆமா, லோக்கல் நம்பரு. மைலேஜ் நல்லா கொடுக்கும், டயர் எல்லாமே நல்லா இருக்கும். செடான் டைப்ல பார்க்கணும்னா இந்த அமேஸ்லாம் தவிர்க்காம எடுக்கலாம். நல்லா எடுக்கலாம். அதாவது பட்ஜெட் வண்டி இதெல்லாம். ஆமா, நல்லா மைலேஜ் கொடுக்கும். பைக் மாதிரி போகலாம். நம்ம மைலேஜ் நல்லா கொடுக்கும். நல்லா 25 கொடுக்கும். தாராளமா நம்ம கையில வந்து ஒரு 700-800 இருந்தாலும் ஒரு 200 கிலோமீட்டர் தாராளமா போயிட்டு. ஆமா. ஓகேண்ணே. லோன் ஆப்ஷன் 4 ரூபா லோன் கிடைக்கும். 4 ரூபா லோன் கிடைக்கும். 4 ரூபா கிடைக்கும். நேரில் வந்தால் எதாவது அனுசரிச்சு பண்ணிக்கலாம். நேராக வந்தால் அதனால பேசிக்கலாம். அதுவும் டீசல். இது டீசல் 15க்கு 16. இது ஹோண்டா சிட்டி பார்த்தீங்கன்னா 2015க்கு 16, சிங்கிள் ஓனர். ஓகேண்ணே. 130 ரெக்கார்டு, டீசல் வேரியன்ட். இது டயர்லாம் நல்லா இருக்கும். வேரியன்ட்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும் அதுல? க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்னா வருது. அது வரும், அலாய்வில் வராது. 6 கியர் மற்றபடி. ஆமாம், இது 6 கியர் வண்டி. இது 6 ஸ்பீட் மேனுவல் டீசல். 2 ஏர் பேக் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். இது எல்லாமே வந்துருது. எல்லாம் வந்து அலாய்வில் வராது, அவ்வளோதான். அலாய்வில் மட்டும் தான் வரல. ஆமாம், நல்லா இருக்கும். டீசல் இதுவும் பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே தான் கொடுக்கும். ஆமா, நல்லா இருக்கும். ஓட்டுறது லக்ஸரியா இருக்கும். அதான் பெரிய பெரிய விஐபி எல்லாம் அதுக்கு தான் ஓட்ட நல்லா இருக்கும். லக்ஸரி இருக்கும், டீசல் ரேஞ்ச் நல்ல மைலேஜ் கிடைக்கும். உட்காந்து ஓட்ட அருமையா இருக்கும். அது மாதிரி லாங் போற தெரியாது. ஆனா இந்த 2 வண்டியும் பார்க்கறதுக்கு கண்டிப்பா எடுக்கணும். இதுவும் நம்ம 550 கோட் பண்ணியிருக்கோம். நேரா வந்தா பேசிக்கலாம். 550. ஆமா, லோனு 4.5 வரைக்கும் வாங்கிக்கலாம். ஓகே. வண்டி பார்த்தீங்கன்னா தம்பி ஹோண்டா சிட்டி பெட்ரோல் டாப் அண்ட் மாடல், சன்ரூப் மட்டும் வராது. ஓகே. 2013 சிங்கிள் ஓனர், 1 சம்திங் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸு 11 மாதம் இருக்கு லைவ். இதில் அலாய் வீல் வந்துடுது. ஃபுல் ஆப்ஷன், சன்ரூப் மட்டும் வராது. ஓகே. ஒரே ஓனர் தான். இதுலேயும் க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்துருமா? எல்லாமே இருக்கு இதில். ஓகே. இது எவ்வளோண்ணே கொடுக்கும் பெட்ரோலு? இது 16 கொடுக்கும், அவ்வளோதான். 16 கொடுக்கும். நல்ல மெயின்டெனன்ஸ் 0 பெட்ரோல். நல்ல என்ன இன்ஜின் ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் அதிகமாக பண்ணுற மாதிரி. ஆமாம், வேற ஒன்றும் அது இருக்காது. 4 ரூபா கோட் பண்ணியிருக்கு, அனுசரித்து கொடுக்கலாம். எவ்வளோங்கண்ணா? 4 ரூபா, 4 லட்சம். ஓகே. கல்வியோ பார்த்தீங்கன்னா 475 மேலே தான் சொல்லுவாங்க வெளியில். நம்ம கோட் பண்ணியிருக்கேன் 4 ரூபா தான். வண்டி சுத்தமாக இருக்கும். ரேட்டுமே நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், நேராக வரட்டும் நான் குறைச்சி கொடுப்போம். அடுத்த வண்டி பெலினோ ஆல்ஃபா 2016, ஒரே ஓனர் தான். 1,05,000 கிலோமீட்டரு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். ஃபுல் ஆப்ஷன் வண்டி, டீசல் வண்டி. ஓ, டீசலா? டீசல் வேரியண்ட், ஃபுல் ஆப்ஷன் வண்டி. 2 ஏர் பேக் வந்துடும். வண்டி நல்லா குவாலிட்டி, கம்பெனி மெயின்டெனில் இருக்கு. நல்ல பலேனோ டீசல் வந்து ஷிஃப்ட்ல வரக்கூடிய இன்ஜின் தானா இல்ல வேற இன்ஜின்? அதே இன்ஜின் தான். அதோட இது நல்லா இருக்கும், ஷிஃப்ட்டோட. இது பாடி ரோலிங்லாம் நல்லா இருக்கும். ஆனா மைலேஜ் பாத்தீங்கன்னா 24 கொடுக்கும். கம்பல்சரி லாங் 24. ரெண்டாவது கம்மியா ஓடி இருக்கு வண்டி. 1.5 தான் ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ். ஓகே. லோன் பாத்தீங்கன்னா 450 வரைக்கும் 550 சொல்றோம். நேரா வந்தா அனுசரிச்சு சின்ன
டிஃப்ரெண்ட்ல கொடுக்கலாம். ஓகே வண்டி அதெல்லாம் குவாலிட்டியா இருக்கும். சொல்லுங்கண்ணே. மாருதி ரிட்ஸ் டீசல் ம் 2011 3 ஓனர் ஓகே எல்டிஐ வண்டி நல்லா இருக்கும். டீசல் இதுவுமே 20 இது 24 கொடுக்கும். ஓகே நல்ல இதாக இருக்கும். ஒரு பட்ஜெட் வண்டி ம் 180 கொடுக்கலாம். 180க்கா? ஆமாம். என்ன மாடல் சொன்னீங்க? 11. 11. ஓகே எல்லாமே ஷிஃப்ட் இன்ஜின் எல்லாம் வந்து பாடி மட்டும் ஷேப் மாறும் அவ்வளோதான். சேஃப் மட்டும் மாறும். மற்றபடி ஷிஃப்ட் இன்ஜின் தான். ஏசி இன்ஜின் பர்சனலா எல்லாம் வண்டி எப்படி இருக்கு? ஓட்டி பாத்தீங்களா? நல்லா இருக்கும். கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஓகே. ஏன்னா 180 பட்ஜெட் காரு பச்சை நல்ல இதெல்லாம் நம்பி போடலாம். இன்னும் ஒரு 2 வருஷம் ஓட்டிட்டு அதே 180 வித்துடலாம். கொடுக்கலாம் தாராளமாக. ஏன்னா வேல்யூ டீசல் தான் போட போறது இல்லை சுசுக்கில. அருமையாக இருக்கு, அருமையாக இருக்கும். நல்ல கண்டிஷனான வண்டி, டீசல் வண்டி. 180 ஃபைனலாக கொடுக்கலாம். ஓகே ஃபைனல் ரேட் அதில் குறைக்க முடியாது. ஓகே. ஏன்னா ஒரு வேல்யூ வந்து 250 வரைக்கும் கூட கொடுக்கலாம். அதான் நான் இவ்வளவு தைரியமா 180 கொடுக்கலாம். ஓகே. என்ன ஒரு சூப்பரான குவாலிட்டியான வண்டியை உள்ள தூக்கி வச்சிருக்கீங்க. 27 ஃபேன்சி நம்பர் 2017 ஒரே ஓனர் i20 ஆக்டிவ் டாப் மாடல். வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும். 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ரெக்கார்டு. ஓகே. வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி. ஃபுல் ஆப்ஷன் எல்லா கண்ட்ரோலும் வந்துடும். சூப்பராக இருக்கு. 6 ஸ்பீட் மேனுவல் டிசைன். இந்த உள்ள ஐடி இந்த அப்பல்சர் பிளாக்ல வரும். ஆமாம். இது வந்து ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி போட்டது. ஸ்பெஷல் எடிஷன். க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் இதில் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு மைலேஜ் எல்லாமே நல்லா இருக்கும். டீசல் வேரியன்ட். இன்சூரன்ஸ் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. ஓகே. எவ்வளோ சொன்னீங்க? 2017 ஒரு சிங்கிள் ஓனர். 2017 சிங்கிள் ஓன் டீசல். அது டீசல் வேரியன்ட் டாப் மாடல் எஸ்எக்ஸ். அதாவது குட்டி கிரீட்டான்னு சொல்லுவோம் அது. ஆமா. ஆனா இது எடுக்கலாம்னு தரலாமா? இது என்ன ரேட்டு கேட்குறீங்க? 550 கேட்குறோம். 17 ஒரு ஓனர். இன்சூரன்ஸ் 5 லட்சம் ரூபாய்க்கு ஐடி வேல்யூ. டாப் அண்ட் மாடல் எல்லாமே நல்லா இருக்கும். ஒரிஜினாலிட்டியா இருக்கு. கம்மியான ரேட்டு தான் கேட்குறோம். 550. சரிண்ணே. அதுலேயே சின்ன வித்தியாசம்லாம் கொடுக்கலாம் வந்து நேராக பார்த்தாங்கன்னா. ஆனால் இந்த வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பர் 27. ஆமாம். ஆனால் என்னென்ன பாதி கார் மோஸ்ட்லி வந்து சென்னை நம்பராக இருக்கு. இது எப்படி? சென்னை நம்பருக்கு பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் இருக்கு. தப்பான விஷயம் அது உண்மை. பிளட் வீக்கெல்லாம் நம்ம ஈஸியாக தெரியும். ஆமாம். அதை தெரியும். நம்ம அதை எடுக்க மாட்டோம். அப்படியே தெரியாமல் எடுத்தாலும் நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லி தான் கொடுக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். பிளட் வீக்கில் எப்படி மறைச்சாலுமே அது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நாங்கள் எடுக்க மாட்டோம். மீறி யாராச்சும் வந்தால் கூட அதை நாங்கள் சொல்லி தான் கொடுப்போம். அதனால் நம்ம எடுக்கிறதெல்லாம் தரமான வண்டி எடுப்போம். ஃபுல்லாக செக்அப் பண்ணி கம்பெனி ரெக்கார்டை செக் பண்ணிட்டு தான் எடுக்கிறது. எடுத்து ஏதாச்சும் அதில் ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அதை சரி பண்ணி தான் நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம். நெருக்கி 1000 கணக்கில் கொடுத்துட்ருக்கேன் சென்னை நம்பரு. நல்ல பேர் தான் இருக்குது. எடுத்துகிட்டு போய் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஓகேண்ணே. அதுதான் அதுதான் நமக்கு வேணும். கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நல்ல மனிதர்கள் நம்மளை வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக. லோ பட்ஜெட் வண்டி ஸ்கோடா பேபியா 2013 3 ஓனர் டீசல் வேரியன்ட் வண்டி. ஃபுல் ஆப்ஷன் வண்டி. நல்லா வீல் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும். ஏர் பேக்லாம் வந்துடும். 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஒரு லோ பட்ஜெட் 1 லட்சத்துக்கு கொடுக்கலாம். வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி. ஆமா. இது என்ன 13 இது 3 ஓனர் 13 1 லட்சம் ரூபாய். ஆமா கொடுக்கலாம். சூப்பர்ண்ணே. அது கஸ்டமரை செக் பண்ணிட்டு லோ பட்ஜெட் ஒரு அருமையான வண்டி. அருமையான வண்டி எல்லாமே நல்லா இருக்கும். செக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு லோ பட்ஜெட். அது ஒன்று தான் கிடைக்கும். அமேஸ் இதுவும் 17 தான். 2017 2 ஓனர் டீசல் வேரியன்ட் தான். அமேஸ் டீசல் டீசல் தான். 85,000 கிலோமீட்டர் ரெக்கார்டு. சர்வீஸ் ரெக்கார்டு. ஓகே. வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும். 4.5 கொடுக்கலாம் அந்த வண்டி. வெறும் 4,50,000 கொடுக்கலாம். இன்னும் நேராக வந்தால் இன்னும் நெகோசியபிள் பண்ணிக்கலாம். ஹோண்டா அமேஸ்லாம் போடுற முதல்லாம் வீணாவே போகாது. அருமையாக இருக்கும். இது வந்து அலாய்வில் மட்டும் வராது. நாலு பவர் விண்ட் வந்துடும். ஓகே. இன்ஜின்லாம் அருமையாக இருக்கும். ஏசி இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கும். இதெல்லாம் லோனே 4 ரூபா கிடைச்சிடும். ஆமாம். இந்த வண்டி அமேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. 2-3 வண்டி மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி. ஹோண்டா சிட்டி 2 பார்த்தாச்சு. நடுத்தரவாசிகளுக்கு ஒரு அடுத்தது வந்து நம்ம டிசைர். இன்னைக்கு ரொம்ப டிமாண்டான வண்டியா இருக்கு. ஆமா. 2014 ஒரே ஓனர். ஓகே. 17 ஒரே ஓனர். விடிஐ டீசல் வண்டி. 76,000 கிலோமீட்டர் ரெக்கார்டு. கம்பெனி ரெக்கார்டு. ரொம்ப கம்மியான மைலேஜ் ஒன்று வண்டி. எல்டிஐ விடிஐ ஆப்ஷன் மாற்றிருக்காங்க. எக்ஸ்ட்ரா வச்சு பவர் விண்டோலாம் வச்சுருக்காங்க. சீட் கோர்ஸ்லாம் நல்லா போட்டிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி. வெறும் 76,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வெறும் 76,000. வெறும் 76,000 கிலோமீட்டர் ரெக்கார்டு. ஓகே. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு.
என்னென்ன கேட்குறீங்க இதுக்கு? 6 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கோம். 6. ஆமாம். நேராக கஸ்டமர் இருந்தால் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். எதாவது அனுசரிச்சு எடுத்துக்கலாம். ஆமாம். இப்போ நீங்கள் சொல்கிற விலையெல்லாம் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது. நான் அதிகமாக சொல்லலை, மார்க்கெட்டோட கம்மியாக தான் சொல்கிறேன். இன்னும் வந்து நேராக கஸ்டமர் வந்து பார்த்தாங்கன்னா ஏதோ அனுசரிச்சு கொடுக்கலாம். ஓகே. ஏன்னா இதெல்லாம் வந்து கிலோமீட்டர் கம்மியான வண்டி, ஒரிஜினல் தேவை. அடுத்த வண்டி ஹோண்டா சிட்டி, ஒரு டாப் எண்ட் மாடல், சன்ரூப் போட உள்ள வண்டி. ஓகே. 2014, 2 ஓனரில் இருக்குது. ஓகே. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 90,000 கிலோமீட்டர் தான் ரெக்கார்டு. 90,000 கிலோமீட்டர் டீசல் சன்ரூப். சரி, இதுக்கு என்ன நீங்கள் கேட்குறீங்க? இதையும் கம்மியாக தான் நம்ம கேட்குறோம். வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும். ரெக்கார்டு 90,000 கிலோமீட்டர் ரெக்கார்டு, ஃபுல் ஆப்ஷனல் எல்லாமே இருக்கும். 4 டயரும் புதுசு. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மாதம். இந்த ஏர் பேக் 4,50,000 ரூபா ஐடி வேல்யூ இருக்கு. ஓகே. லோனே 4.5 கிடைக்கும். இது வந்து ஆனா 5 ஸ்பீடு மேனுவல் டீசல் இல்ல 6 ஸ்பீடு தான். அது அந்த ஹேண்டில் மாத்திருக்காங்க, ராங்கா மாத்திருக்காங்க. வேற ஒண்ணு 6 ஸ்பீடு தான். அது கீழ சென்ட்ரி புஷ் இதுவும் ஒரு ரிக்வெஸ்ட். ஆமா ஆமா. இது வந்துருது, க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துருது. எல்லாமே வந்துரும். சன்ரூஃப் ஓபன் பண்ணி பாக்குறீங்களா? ஓபன் பண்ணி விடுங்க, பாப்போம். இங்க மேல இருந்து பாப்போம். வெறும் ஹோண்டா சிட்டியா வருது என்ன நம்ம ஷோரூமுக்கு? என்னன்னு நல்ல வண்டியா இருந்தா எடுத்துறது வண்டி. அண்ணா என்ன பண்றீங்க உள்ள? சன்ரூஃப் ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நல்லா இருக்கும் வண்டி, அவ்வளவு குவாலிட்டியான வண்டி. கஸ்டமர் கொடுக்கணும்னு ஆசை அந்த வண்டியை. அங்கிட்டு ஒரு வண்டி ஹோண்டா சிட்டி. ஆமா, அது 14 தான். அது பேசிக் டைப். ஓகே. இது ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ரைட். இதுக்கு எவ்வளவு கேக்குறீங்க? நம்ம ரொம்ப கம்மியா கேக்குறோம். 5,10,000 ரூபா தான் கேக்குறோம். சூப்பர்ண்ணே. இந்த கஸ்டமர் நேரா வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இன்னும் நான் எவ்வளவு ஃபேவரா பண்ணாலும் புது டயர் வண்டி, அவ்வளவு குவாலிட்டியான வண்டி. 90,000 தான் ஓடி இருக்கு. ரெக்கார்டு. கிலோமீட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டீசல் வண்டியை பொறுத்த அளவுல கிலோமீட்டர் கம்மியா ஓட்டிருக்காங்கன்னா அது நல்லா இருக்கும்னு. இதே 14 டிசைர் என்ன ரேட் போகுது? 14 டிசைர் 5 ரூபா போகுது. அதோட இதுக்கு குவாலிட்டியா எடுத்து இதோட பிரைஸ் இப்போ பாத்தீங்கன்னா 18 டீசல். அதோட டீசல் ரேஞ்ச் நல்லா கொடுக்கும். இது 25 கொடுக்கும், அது 20 தான் கொடுக்கும். ஆமா. ஹோண்டா குவாலிட்டி வெஹிக்கிள் நல்லா இருக்கு வண்டி. கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். எடுக்க போற கஸ்டமர் லக்கி இந்த வண்டி. ஆமா. நேரா வந்தாங்கன்னா இன்னும் ஃபேவரா பண்ணி தருவேன். ஓகே. தம்பி லோ பட்ஜெட்ல ஒரு குட்டி காரு. குட்டி காரு. ஆமா, 49 நம்பர் தான், தஞ்சாவூர் நம்பரு. ஓகே. 2013, 3 ஓனர். வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும். அருமையான வண்டி. எல்லாமே நல்ல கஸ்டமர் வண்டி தான். 75 ரூபா கேக்குறாங்க. ஓகே. ஆமா, அலாய் வீல்லாம் அடிஷனலா போட்டிருக்காங்க. உள்ள நல்லா இருக்கு. ஏசி ஒர்க்கிங் ஆனா? ஏசி அருமையா இருக்கும். ஏசி எல்லாமே ஒர்க்கிங். அப்ப பிரச்சனை இல்ல. ஏசி தான் நமக்கு. ஏசி அருமையா இருக்கும். காருனா ஏசி இருக்கணும். ஆமா. நல்ல வண்டி, நல்ல குவாலிட்டியான வண்டி. ஓகே. இந்த என் ஃப்ரெண்ட் கேட்டாரு, வேணா கன்சிடர் பண்ணிடுவோம். சொல்லுங்க, இன்னும் அனுசரிச்சு கொடுப்போம். 70 ரூபா தான் கேட்குறோம். இந்த வீடியோல வந்துச்சுன்னா கஸ்டமர் கொடுப்போம். ஆமா. வீடியோல வரலன்னா நமக்கு எடுத்துக்கிட்டு நல்லா இருக்கும் வண்டி. பம்பர்லாம் வச்சு அடிஷனலா பார்க்கவே இந்த ஒரு மிலிட்டரி ஷேப்ல நல்லா. ஆமா, நல்லா இருக்கு. ஓகேண்ணே. சொல்லுங்கண்ணே. எல்லாமே ஒர்க்கிங். ஏசி, இன்ஜின் அருமையா இருக்கும். டயர் தான் பாத்தீங்க, டயர் 4மே 90% இருக்கும். நல்ல வண்டி. 70 ரூபாய் கொடுக்கலாம். நேரா வரட்டும். ஏதாச்சும் இன்னும் அதுல இருந்து ஒரு சின்ன பண்ணி கொடுக்கலாம். சொல்லுங்கண்ணே. போலோ பாத்தீங்கன்னா 2014, 3 ஓனரு, ஹைலைன் டாப் எண்ட் மாடலு, டீசல் வண்டி. 4 டீசல் வேரியன்ட். நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி. டீசல் எடுத்தா தான் மிச்சப்படும். ஆமா, நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி தான் இது. நம்ம ஒரு ரேட் ரொம்ப கம்மியாவே கொடுக்கலாம். டாப் எண்ட் மாடல் 14 கேமரா, ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங். அருமையா இருக்கும் வண்டி. பின்னாடி லைட்லாம் பாத்தீங்கன்னா எல்இடி இது வச்சிருக்காங்க அடிஷனலா. ஓகே. லைட்லாம் வெளியில கூட அந்த டஸ்ட்னால அழுக்கா தெரியுது. உள்ள நல்லா இல்ல. இது ரொம்ப வெரி ஹாட். சரியான வெயில். இதை பாத்தீங்கன்னா 290 நம்ம கோட் பண்ணிருக்கோம். 290க்கு நம்ம கோட் பண்ணிருக்கோம். இன்னும் குறைச்சு கொடுக்கலாம். ஏன்னா டாப் எண்ட் ஹைலைன் தெரியும், அலாய் வீல், ஏபிஎஸ் எடுக்கலானே. டீசல் 20க்கு மேல கொடுக்கும். வண்டி அருமையா இருக்கும். இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் மாதிரி இருக்கும். ஆமா. அதான் நம்ம கம்மியா தான் கோட் பண்ணிருக்கோம். இன்னும் நேரா வந்தா வண்டி பார்த்து நம்ம பேசிக்கலாம். பெட்ரோல் தான் கம்மியா, டீசல் மைலேஜ் ரேஞ்ச் கிடைக்கும். டீசல் நல்லா கிடைக்கும். டீசல் 20க்கு மேல கொடுக்கும். ஆமா, நல்லா இருக்கும். இது லோனே நமக்கு ஃபுல் லோன் போட்டு கொடுத்துடலாம். ஒரு 290 எடுத்துடலாம். ஃபுல்லா 3 ரூபா வாங்கி கொடுக்கலாம். ஓகேண்ணா, அட்டகாசம். அருமையான வண்டி. அது நம்ம இப்ப கம்மியா சொல்றதுக்காண்டி வண்டி எதுவும் ப்ராப்ளம்னு நினைச்சிட வேண்டாம்.
இதெல்லாம் என்னால கொடுக்க முடியும் இந்த ரேட்டுக்கு. அதனால நான் அதை கொடுக்குறீங்க. நல்ல கஸ்டமர் வந்தா அதுவும் இல்லாம இங்க வந்து என்ன பொருள் என்ன கண்ண மூடிட்டு வாங்க போறோம். அவங்க வந்து ஃபுல்லா ஒர்க் ஷாப் இருக்கு, எங்க வேணுமோ செக் பண்ணிக்கலாம், செக் பண்ணிட்டு எடுத்துக்குவோம். நம்ம அந்த மாதிரி இது வியாபாரமே கிடையாது. ப்ராப்பரா செக் பண்ணி அவங்களுக்கு திருப்தியா இருக்கணும். அப்பதான் நமக்கு 10 ரூபா அதுல கிடைக்கல அடுத்த கட்டம். அவங்க ஒரு திருப்தியோட எடுத்துட்டு போகணும் நம்மளுக்கு. அதுதான் கண்டிப்பா எனக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துரு. இந்த டிசைர் சொல்றீங்களா? 2016 ஒரே ஓனர் தான். VDI ஒரு ஓனர். VDI டீசல் வண்டி. 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ரெக்கார்டு கிடையாது. ஓகே. வெளி சர்வீஸ். ஆமா, அது இன்சூரன்ஸ் முடிஞ்சிச்சு, கிடையாது. போட்டு கொடுத்துருவோம். இப்போ லோன் வேணும்னா போட்டு கொடுக்கலாம். 4,000 ரூபா லோன் கிடைக்கும். எவ்வளவு கேக்குறீங்க? ஒரு 4,000 ரூபானா 5.30 கோட் பண்ணிருக்கு. 5.30. ஆமா, நேரம் வந்து அனுசரிச்சு கொடுக்கலாம். 16 ஒரு ஓனர். ஓகே. 16 டீசல் 5.30னா அது எந்த ரேட்டுக்கு வருவேன்னு தெரியும். என்ன குறைச்சு கொடுக்கலாம். ஆமா, கஸ்டமர் நேரம் வந்து பார்க்கட்டும். ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி தம்பி. என்னுடைய அன்பு வாடிக்கை அடிச்சு தள்ளிட்டீங்க. சேனலை பார்த்துட்டு வெளியில இருந்து நிறைய கஸ்டமர் வர்றாங்க. எல்லாருமே வந்தவங்க மோஸ்ட்லி வண்டியோட தான் போறாங்க. அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய நீங்களும் வளரணும், நானும் வளரணும். நெட் எடுத்து போற கஸ்டமர் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பா. நானுமே அதனால எந்த இடத்துலயுமே போய் இருந்துருக்கு. நான் வந்து என்னுடைய தொழில் சார்ந்து நான் காம்படிட் பண்றதே இல்லை. நீ நல்ல கார் தரீங்களா, ரேட்டு கம்மியா தரீங்களா, நான் வீடியோ போடுறேன். நம்மளால ரேட்டு கம்மியா கொடுக்க முடியுது. அது எனக்கு பெரிய லாபம் எதிர்பார்க்கறது கிடையாது. நல்ல வண்டிகளை நல்ல மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதா என்னோட நிறைய வண்டி நல்ல ரேட்டுக்கு சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கல. சந்தோஷம். ஓகே, மகிழ்ச்சி. அன்பு வாடிக்கையாளர் அனைவருக்கும் எனது வணக்கம். கார்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் எந்த கார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு 2-3 கார்கள் இருக்குது. விலையும் சரி, காரும் சரி, எனக்கு பிடிச்ச கார்கள் நிறையா இருந்துச்சு. உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே உள்ள கார்கள் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு நான் போய் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் வாங்குறீங்க, வாங்கலை, இந்த கார் நான் கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்னா என்ன கார் வாங்குவீங்க, அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.